வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு டெட்டோ கோச்சஸ். நான் உங்க யஷ்வந்த். நான் வந்து ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஏஜே பைரவ பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் என் வீடியோஸ்லயே அதிகமாக வியூஸ் போன வீடியோவே அந்த ஒரு வீடியோ தான். ஃபர்தரா அவரை வச்சு பில்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவரோட கண்டென்ட் திருப்பி பார்க்கறதே எனக்கு ஒரு மென்டல் டாஸ்க் ஆச்சு. இனிமே அவரை பத்தி வீடியோ பண்றது தயாராக நானும் விட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன், அவரை பத்தி செகண்ட் பார்ட் போறேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் பேச சொல்லி கூட கேட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நானே விட்டுட்டேன். என்னால பேச முடியல. அவர் கண்டென்ட் பார்த்தாலே டென்ஷன் ஆயிடும். அவர் மூஞ்ச பார்த்தா அதுக்கு மேலே டென்ஷன் ஆகும். பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு வர தம்பி. விட்டுட்டேன். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஜே பைரவோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க போல. அவரே நீ பிளாக் பண்ண போய் இவருக்கு கண்டென்ட் போட்டு அந்த மூஞ்சி என் ஃபீடுக்கு வருது. நான் அதை பிளாக் பண்ணி விட வரப்படி நிறைய பேர் வராங்க. தயவு செஞ்சு நீங்கள் என்னை பிளாக் பண்ணிடுங்க. யாஸ் அன்லேண்ட் அதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். தயவு செஞ்சு பிளாக் பண்ணிட்டு வீடியோ போடுங்க. இந்த மாதிரி ஏஜே பைரவ கன்னிகள் வந்து என் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக நீங்கள் கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஜே பைரவ கன்னிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அந்த கமெண்ட் செக்ஷன் வாயிலாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் வீடியோ. வாங்க வீடியோ கொடுப்பாங்க. சரி, இந்த கமெண்ட் செக்ஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட் இருக்கு. அந்த கமெண்ட்டை முதல்ல பார்த்து வந்துடலாமா? நல்ல வீடியோ ப்ரோ, கரெக்டாக பேசியிருக்கீங்க. ஓ அப்படியா விஷயம், நீங்களும் ஓம் க்ரீம் நெஞ்சமா, அதனால தான் இவ்வளோ ப்ரொஃபவுண்டாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கமெண்ட்டு. இதை விட ஒரு பெட்டரான காம்ப்ளிமெண்ட் எனக்கு கிடையாது. ஏன்னா ஓம் க்ரீம் நெஞ்சமாக யஷ்வந்த் இல்லை அப்படின்னா யஷ்வந்த் வந்து இப்போ ஒரு மிசோஜினிஸ்டிக்கு ஹோமோஃபோபிக்கான ஒரு பர்சனாக தான் நீங்கள் பார்த்துருக்கணும். அவ்வளோ தற்கூரியான ஒரு ஆள் தான் நான். ஓம் க்ரீமோட பாட்காஸ்ட் நான் கேட்க ஆரம்பித்த பிறகு அவங்க கொடுத்த ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியாலஜி என்னை பல விஷயங்களில் கொஸ்டின் பண்ண வச்சுச்சு. அவங்களோட நான் டிஸ்அக்ரிமெண்ட்டில் இருந்தாலும் நான் என்னை செல்ஃபாக கொஸ்டின் பண்ணி நான் பல விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது நான் என்னை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. ஸோ ராகுலும் சத்ரிக்கும் நான் இப்போ பேசக்கூடிய விஷயங்களில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாட்காஸ்ட் தான் ஓம் க்ரீம் பாட்காஸ்ட். எல்லாரும் போய் அந்த பாட்காஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு கேளுங்க, நல்லது. சரி, இப்போ வந்து அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுமா? இந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் மட்டும் நான் லாங்காக வாசிப்பேன். ஏன்னா இதுதான் இந்த வீடியோவை பண்ணுறதுக்கு நீங்கள் தூண்டுன ஒரு விஷயம். அதாவது நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஏஜே பைரவோட வியூவர்ஸை வந்து திருடுறதுக்காக தான். அவங்க வந்து என்னை பார்ப்பாங்க, அதனால தான் எனக்கு வியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிளைம் பண்ணி வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் நான் என்ன மைத்துக்கு பண்ண போகிறேன்? வீடியோ பண்ணாலே நிறையா பேர் பார்க்கணும், யார்கிட்ட போய் ரீச் ஆகுதோ அவங்க பார்க்கணுன்றதுக்கு தான் யூடியூப்பில் வீடியோ போடுறது. என்ன கல்யாண கேசட்டா? நானே வீடியோ பண்ணிட்டு அப்பப்போ எடுத்து நானே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாரும் பார்த்து ஷேர் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனை சொல்லி இங்கே ஒரு சோசியல் டிஸ்கஷன் கொண்டு வரதுக்காக தான் யூடியூப்பில் நம்ம அப்லோடே பண்ணுறது. ஸோ அதுக்காக இந்த என்னோட மோட்டோவும் அப்படிதான் பண்ண முடியும். நான் கேட்டு பண்ணி வச்சுட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன், என் வியூஸுக்காக தான் நான் யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, அப்போ மியூசிக்காக நீ போடுற அது எனக்கு பிரச்சனை இல்லை, உன்னோட ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடு, எதுக்கு இன்னொருத்தர் பேரை யூஸ் பண்ணி போடுறேன் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் அ கண்டென்ட் கிரியேட்டர். நான் இங்கே இருக்க சொசைட்டியில் இருக்க மிசோஜினிஸை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆள், இங்கே இருக்க பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆள், இங்கே இருக்க பேட்ரியர்க்கை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆள். அப்போ அதை வந்து யாராச்சும் பேசுகிறாங்கன்னா அதை கால் அவுட் பண்ணி நான் பேசுவேன். அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் பேசும்போது அவங்கள கால் அவுட் பண்ணி பேசும்போது அது ஜென்ரல் ஆடியன்ஸை விட நிறைய பேர் கிட்ட போய் ரீச் ஆகுன்றப்ப என்னோட அரசியல் வந்து நான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிறைய பேரை டீச் பண்ண முடியும். தட்ஸ் வை ஐ யூஸ் டு டூ இட். அப்படிதான் நான் பேசுவேன். நான் வந்து கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி பேசக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் சொசைட்டி மேலே எனக்கு இருக்க வியூவை நான் இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இன்னொருத்தர் பேரையோ இன்னொரு சம்பவத்தையோ காயின் பண்ணி தான் நான் பேச முடியும். அதுக்கடுத்து இவர் வந்து சொல்கிறாரு, எவ்ரி ஒன் சேஸ் திஸ். ஆனால் டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் தான் நீங்கள் வீடியோ பண்ணுறீங்கிறது. ஃபாலோவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நான் வீடியோ பண்ணுறேன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் ஏஜே பைரவ மாதிரி மிமிக் பண்ணி ஏஜே பைரவ பண்ணுற மாதிரி மிசோஜினிஸ்டிக்கான கண்டென்ட் பண்ணாதான் இங்கே அதிக ஃபாலோவர்ஸ் வருவாங்க. சினிமா தற்கூரின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா நிறைய பேர் நம்மளை வந்து லைக் பண்ணுவானுங்க, நிறைய ஷேர் வரும். அப்படி யோசிச்சுருந்தா நான் அதை தான் பேசிடுவோம். இங்கே இருக்க மிசோஜினி வந்து பேசவே தேவையில்ல. பட் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஏஜே பைரவோட கன்னிகளுக்கு புரியாது. புரிஞ்சிருந்தா அவங்க இப்படி ஏஜே பைரவ கன்னிகளாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய திறன் இருந்தா. ஸோ அந்த திறனற்ற சிறுவர்கள் இருக்கிறவங்களை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஏஜே பைரவை நம்ம காயின் பண்ணி தட்டி கேட்கறது ரொம்ப அவசியம். அப்படின்றனால அந்த ஆளை திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா கீழே நிறையா லூசு புண்டாக்குங்க வந்து என்னைய லூசு புண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசி நீ
என்னத்துக்குடா வயிறு எரியுற, என்னத்துக்குடா உனக்கு சூ தெரியுது, எதுக்குடா இதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அதுக்கு தான் சொல்றேன், இங்க நிறைய சின்ன பசங்களை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தப்பா டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனே பாரு, அவனை ஒரு மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர்னு கீழே வந்து சொல்லியிருக்கான். அப்படி he is motivating others. What are you doing? Are you a Kano? English mistake. I don't know what you found in his video regard misogynistic. Don't think you are over smart man அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இல்லை 1008 இங்கிலீஷ் மிஸ்டேக் இருக்கு. நான் வந்து ஒருத்தரோட இங்கிலீஷ் மிஸ்டேக் வச்சோ ஒரு லாங்குவேஜ் மிஸ்டேக் வச்சோ குறை சொல்லி கிண்டல் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. அப்படி பண்றது வந்து ஒரு அப்ரஸிவ் நேச்சர், ஒரு அப்ரஸரோட வேலை. அதை நான் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன். பட் என்ன ஒரு கன்சர்ன்னா, இவருக்கு இங்கிலீஷ் புரியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஏஜே பைரோவோட கண்டென்ட்ல இருக்க மிசோஜினி புரியலையோன்னு தெரியுது. ஏன்னா அவர் கண்டென்ட் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கேப்ஷன்ஸ்லயே வரும். முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல இருக்கனால அதுவும் எளிமையான இங்கிலீஷா இருக்காது. தான் ஒரு புளுத்தி காத்திருக்க பல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு இங்கிலீஷா கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அண்ணனுக்கு வந்து அது புரியலையோ என்னவோ, பாவம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் கண்டென்ட்ல இருக்கிற ஆப்வியஸ் மிசோஜினியே அவருக்கு புரியாமல் இருந்திருக்கு. அவரோட அம்மா அப்பா வந்து காசை கொடுத்து படிக்க வச்சு பிரயோஜனம் பயவுள்ளைக்கு. சரி, அதான் நான் அடுத்து காலம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உன்ன மாதிரி பசங்களாம் அப்பா அம்மா சரியா பார்த்துக்காதனால தான் இப்படி ஆகிட்டாங்க, உன் கையில் ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து உன்னை கெடுத்துட்டாங்க அப்படின்ட்டு 80s பூமரங்க கையில் இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஏஜே பைரவ் இஸ் டூயிங் த சேம் திங். இங்கே இருக்கிற ஜென்சி கிட்ஸுகளை வந்து 80s பூமர் அங்கிள்ஸாக மாற்றக்கூடிய மிஷனை தான் ஏஜே பைரவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த அலிகேட்டர் குஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே எதையுமே சொல்லலை. அவர் வந்து அப்படி சொன்னாரா, கடவுளை கும்பிட்றேன்னாரு. எனக்கு கடவுளை நம்பியே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் மிசோஜினியும் அவர் கண்ணுக்கு தெரியல, அவர்கிட்ட இருக்க சாவனிசமும் கண்ணுக்கு தெரியல. எங்கள் பேரண்ட்ஸ், அவரோட பேரண்ட்ஸ் அவரை நல்லா வளர்த்துருக்காங்களா, எப்படி இந்த பேட்ரியார்க்கி அவனுக்கு கேரி ஓவர் பண்ணி வளர்த்துருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், ஓகே, இன்ஹெரிட் யுவர் மிசோஜினி, சாவனிசம் அண்ட் பிலீஃப் ஆஃப் இன்விசிபிள் கான்செப்ட் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து எந்த ஒரு பாயிண்ட்லெஸ்ஸமான ஒரு விஷயம் இல்லை. நான் இந்த கான்வர்சேஷனை முடிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். when you don't have a point to talk, proper reason to do what you are talking, this will happen. If your parents says you will, this will not happen. Maybe that will inherit from your parents criticizing others for personal gain. Criticizing others for personal gain நான் பண்ணலை. பெண்களை வந்து அசிங்கமாக அவமானப்படுத்துறமா மிசோஜினி பட்டு உங்கள் அண்ணன் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. அது உங்களுக்கு ஏன் புரியலைன்னா, உங்கள் இங்கிலீஷ் இவ்வளோ மோசமான இங்கிலீஷாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இங்கிலீஷ் படிச்சுட்டிங்கன்னா உங்கள் அண்ணன் போடுற மிசோஜினிஸ்டிக்கான கேப்ஷன் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷை படிச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்லேயே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுப்பா, எனக்கு நல்லாவே தமிழ் தெரியும். சரிங்களா? மிசோஜினிஸ்டிக் எலிஸ்டிக் பிஹேவியர் அந்த வீட்டில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உனக்கு அது புரியலைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கோ அண்ட் எஜுகேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை முடிக்கலாம் ட்ரை பண்ணேன். பட் அவர் அதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் அவருக்கு வந்து இங்கிலீஷ் புரியாதனால எஜுகேட் அப்படின்னாலே எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தலைவர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லாம் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி மிஸ்டர் திங்கிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆர் டூயிங் சம்திங் வித் சென்ஸ் தட் யூ டோன்ட் ஹேவ், க்ரோ அப் சைல்டு, கம் அவுட் ஆஃப் த டாடில் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டார். ஸோ நான் சொன்ன எஜுகேட் யுவர் செல்ஃப்ன்றது இந்த சொசைட்டியில் இருக்க பிரச்சனைகளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு, பேட்ரியார்க்கியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் கற்றுக்கொண்டதான் சொன்னேன். பட் அவர் எஜுகேட்னாலே ஸ்கூல் எஜுகேஷன்றதுனால அப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷில் இருக்க அவருக்கு பிரச்சனையால் அவர் இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. நான் இதுக்கு மேலே அவருக்கு ரிப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் தான் வந்து பேசுவேன்னு சொல்லிட்டேன். அப்படி தான் இந்த வீடியோவும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜே பைரவ் வந்து இந்த மிசோஜினி அப்படின்ற டேர்மை வந்து இல்லவே இல்லை அவர்கிட்ட அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காரு. இவருக்கு இங்கிலீஷ் புரியல, அதனால இவருக்கு தெரியல. பட் இதை தெரிஞ்சவங்களே பல பேர் வந்து அது என்ன மிசோஜினிஸியை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்குறாங்க. பர்டிகுலராக அந்த 58வது செகண்டை நோட் பண்ணி கேட்குறாங்க. என்னடா 58வது செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் மிசோஜினி இல்லைன்றாங்க. அந்த வீடியோவில் மிசோஜினி இருக்கா இல்லையான்றது தாண்டி அந்த வீடியோவே ஹிப்போக்ரிட்டிக்கான வீடியோ. அந்த ஹிப்போக்ரிசி மூலமாக ஒரு மிசோஜினியும் திணிக்கிறார். ஏன்னா ஒரு சைடு வேற மாதிரி கம்பேரிசன் வச்சுட்டு, இன்னொரு சைடு வேற மாதிரி கம்பேரிசன் வச்சுட்டு அப்புறம் அவர் வந்து மிசோஜினியை திணிக்கிறாரு. அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு, அந்த பர்டிகுலர் டைமுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கேட்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு.
இதான் வீடியோ ஓகே. இதுல இவரோட வீடியோஸ் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசணும் அப்படின்றதுக்காக அப்போ எனக்கு டைம் கிடைக்கல. அப்போ மொத்த சோஷியல் மீடியா மொத்தம் போட்டாங்க, நம்ம அடி அடிச்சாங்க. அப்பயும் அதை பத்தி பேசணும்னு நினைச்சா அப்பயும் எனக்கு டைம் கிடைக்கல. ஆனா அண்ணனுக்கு இப்படி கண்டென்ட் யோசிச்சு இவ்வளவு குப்பை கண்டென்ட் யோசிக்கிற அளவுக்கு மூளை சரியாகும். குப்பை கண்டென்ட்க்கு மோனோ ஆட் பண்ணி அதை எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் ஆட் பண்ற அளவுக்கு எஃபோர்ட் போடுற அளவுக்கு டைம் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு வெட்டியா இருக்கீங்க, இதுக்கு ஏதாவது ஸ்ட்ரீம் வச்சிருக்கீங்களா எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா புரியல. அவ்வளவு ஃப்ரீ டைம் உங்களுக்கு இருக்கா, அவ்வளவு வெட்டியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க தோணுது. இல்ல அது அவரோட பர்சனல் விஷயம், அதை நான் கேள்வி கேட்கக்கூடாது. இதுல வந்து எவ்வளவு மிசோஜினிஸ்டிக்கான ஒரு வீடியோ போட்டு அந்த தலை மிசோஜினிஸ்டிக் இல்ல அப்படின்னு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் ஏன் முட்டா பையில உனக்கு அறிவுன்னு இருக்கா சார்? இல்ல இல்ல அது அப்படி சொல்லிட்டேன். இந்த ஆளுக்கு அறிவுன்றது கிடையாது, சுயமா யோசிக்க தெரியாது. நீங்க சொன்னா அதை புரிஞ்சு தெரியாது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பிரிவியா. நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடியாச்சு நான் இந்த சைடு ஆண்களுக்கு ஒரு வீடியோ போட்டு பெண்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் நடுவில் நக்கி அப்படின்னு வீடியோ போடல. அப்படி அந்த மாதிரி ரெண்டு ஒரே மாதிரி கம்பேர் பண்ணுறது என்ன மயிருக்கு என்ன மயிருக்கு அது எனக்கு புரியல. இங்க வந்து என்ன கிரைட்டீரியா போட்டு ஸ்மார்ட், அதாவது ஒரு ஆவரேஜ் லுக்கிங், ஆவரேஜ் சாலரி, ஒரு ஷார்ட் பொசிஷன் போறாரு. அந்த பையன் இன்னொரு பையன் எப்படி 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒரு குட் லுக்கிங் பர்சன் சமைக்க தெரிஞ்சார். அப்படி பெண் வந்து என்ன ஒரு நல்ல சேலரி வாங்குற ஒரு பொண்ணு மல்டிபிள் சைஸ் பார்ட்னர்ஸ், அப்புறம் ஒரு ரொம்ப கம்மியா 20K சேலரி. உன்னோட பெண்கள் நீ ரேங்க் பண்ற இடமே 20K சேலரி வாங்கிட்டு அண்ட் சமைக்க தெரிஞ்ச ஒரு பணம் கொடுக்கணும் ஒரு பொண்ணு. நீ என்ன சொல்லி அப்ப இங்க மல்டிபிள் சைஸ் பார்ட்னர் காம்பளைங்க அப்படி ஒரு மல்டிபிள் சைஸ் பார்ட்னர் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு சொல்லிட்டு போவாங்க. புரியல. இதுல வந்து எனக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம். ஏன்னா வந்து எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்க, எப்படி நோட்டுவீங்க, எப்படி கேள்வி கேட்பீங்க, எப்படி நோட்டுவீங்க, கேள்வி வேற ஒரு கிட்ட கேள்வி கேட்டாங்க மயிலாண்டி. என்ன அறிவு இருக்கு உனக்கு? எவ்வளவு சொசைட்டிக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ணலன்னு பச்சை குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொன்ன பிறகும் இவனுங்க சொல்றானுங்க. பேசிக்கலி இவனுங்கெல்லாம் பச்சை குழந்தைங்க, உண்மையான பச்சை குழந்தைங்க. ஒரு 15 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள இருக்கிற டீனேஜர்ஸ் இவனுங்களை வந்து இன்ஃபுளுசரா வச்சுக்கிட்டு இவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு தவறான வழியில ஒரு ஜென்ரேஷனையே பின்னாடி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க ஒரு ஆளா ஏஜே பைரவ் இருக்கனாலதான் நான் இவ்வளவு தூரம் அவனை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் இதை கீழே இருக்க நிறைய பேர் என்னை கெட்ட வார்த்தையில திட்டி கேள்வி கேட்குறீங்களே உனக்கு என்ன சூத்திரிச்சல் அப்படின்ட்டு அப்படிதான் கேட்பேன். இவன் அப்படிதான் கேட்டாகணும். இவன் பேசுறதை நிப்பாட்டி ஆகணும். அட்லீஸ்ட் இவன் பேசுற கண்டென்ட்டை மாற்றி ஆகணும். ஸோ அப்படிதான் நாங்க பேசி ஆகணும். என்னோட வேலை அதுதான். நான் அதை தான் என்னோட கடமையாக எடுத்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். அப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, நீ கட்டிப்பியா எல்லாரும் கூடயும் படுத்தவங்க, ஏன்டா இவ்வளோ பெரிய தற்கொலை, நீயே இப்படி இருக்க அவர் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்றது. இவங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஸ்ட் லைஃப் மேட்டர் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. பாஸ்ட் லைஃப்பை பற்றி என்ன எக்ஸ்பிளனேஷன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எல்லாரும் கூடயும் படுத்தவங்கள இது நான் கட்டிக்கலையான்றது என்னோட பர்சனல் சாய்ஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையிட முடியாது. அதே போல் நான் வந்து மோனோகாமி தான் பெஸ்ட்டு அப்படின்னு போய் யார்ட்டையும் போய் ப்ரீச்சும் பண்ண மாட்டேன். பாலிகாமி தான் பெஸ்ட்டு அப்படின்னு யார்ட்டையும் போய் ப்ரீச் பண்ண மாட்டேன். ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்னவாக இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ள கன்சென்ட்டோட நடக்கிற விஷயங்களுக்கு தான் நாங்கள் பொறுப்பாக முடியும். அதை கன்சிடர் பண்ணி தான் நான் என்னோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும். அதில் ஒரு சீட்டிங்கோ எங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு மறைவோட ஏதாச்சும் ஒரு சீட்டிங் பண்ணால் அது நான் கேள்வி கேட்கலாம். அதுலேருந்து நான் விலைக்கு போகலாம். அந்த விலைக்கு போகிற டிசிஷனும் அந்த விஷயம் என்னை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு, அது என் பர்சனல் லைஃபை, என் ஃபியூச்சரை, என் குழந்தைங்களையோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண போகுதுன்றதை அனலைஸ் பண்ணி அதை நான் பர்சனலாக டிசைட் பண்ண முடியும். ஒரு சொசைட்டியாக நீ இதை தான் பண்ணும் அப்படின்னு என் மேலே நீ திணிக்க முடியாது. அது வந்து பேட்ரியார்கி. அந்த பேட்ரியார்கியை தூக்கி போடுங்க. விர்ஜினிட்டியை க்ளோரிஃபை பண்ணுறதை விடுங்க. ஒருத்தர் பல பேரோட லைஃப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பல பேரோட பார்த்துருக்காங்க, பழகியிருக்காங்க, அவங்க கன்சென்ட்டோட ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. நீ அதை ஷேம் பண்ணுவ அப்படின்னா நீ இங்கே இருக்க ரேப்பை ஆதரிக்கிற அர்த்தம். ஒரு பொண்ணு கன்சென்ட்டோட இருக்கிறத அவங்களோட பாடி கண்ட்டை கிண்டல் பண்ணுறது, அவங்க கன்சென்ட் இல்லாமல் அவங்க பண்ணுற விஷயங்களை நீ க்ளோரிஃபை பண்ணுற அப்படின்றத அர்த்தம். அந்த இதை வந்து சரிகா வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேப்ஷனையும் நான் இங்கே வந்து போட்டுடுறேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். இந்த ஏஜே பைரவ கண்ணிகளுக்கு வந்து பேட்ரியார்க்கினா என்னன்னு தெரியாது, விமனுக்கு இந்த சொசைட்டியில் இருக்க பிரச்சனைகள் தான் என்னன்னு தெரியாது. ஆனால் இஷ்டத்துக்கு இவங்களுக்கு உமன் மேலே இருக்கிற வெறுப்பில், மெசோஜினியில் விமன் ரைட்ஸ் இங்கே வந்து அதிகமாக பேசப்படுது அப்படின்ற காரணத்தினாலே இங்கே வந்து இவங்க திருப்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தவர் தான் இருக்கான், அந்த கமெண்ட்டை நான் போட்டுடுறேன். நாட் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் இட். அப்புறம் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. நான் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுன்னி கொட்டை அப்படின்ற வார்த்தைகளை நான் பயன்படுத்தியிருந்தேன். அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்ட் என்ன அர்த்தமோ அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினேன். அது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் பேசியிருந்தான், இதே வார்த்தையை வந்து உன் அக்கா கிட்ட நீ பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். எஸ், அஃப்கோர்ஸ் நான் எங்கள் அக்காட்ட பேசுவேன். எங்கள் அக்காவுக்கு அது எந்த இடத்துல கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறேன், எந்த இடத்துல சுன்னின்ற வார்த்தைக்கு சுன்னின்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறேன் அப்படின்ற பகுத்தறிவு இருக்குது. அந்த பகுத்தறிவு இருக்கிறவங்க அந்த வார்த்தையை கேட்டு அஃபண்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க திருப்பி இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது இவ்வளோதான் ஏஜே பைரவோட
தற்கொலை ஃபாலோவர்ஸோட திங்கிங் எபிலிட்டி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஒரு கமெண்ட்டு அது கொஞ்சம் ஸ்வாகாக இருந்துச்சு. அந்த தக்கான் கமெண்ட்டை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு கமெண்ட்டு ஜென்சி கேர்ள் கமெண்ட் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணோட ரிப்ளை ப்ரௌட்லி அவ்வளோதான். ஏன்னா ஜென்சியோட இவனுங்க பண்ற ஸ்டீரியோ டைப்பிங் ஜென்சிக்கு திங்க் பண்ண தெரியாது. ஜென்சியோட கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கு. ஜென்சி வந்து இந்த சமூகத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவனுக்கு திருப்பி வைப்பாங்க. இந்த சமூகத்துல கேவலமா வாழ்ந்தவங்க 80s வாழ்ந்த 70s வாழ்ந்த 2 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு பொண்டாட்டியோட தங்கச்சியை ரேப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு அவனுங்க சூத்து பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த நம்மளோட முன்னோர்கள் தான். அவனுங்க அவ்வளவு கேவலமான ஆண்களாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஃபர்தரா டெவலப்மெண்ட்ல ஒருவருக்கு ஒருத்தின்ற பாலிசி வரும்போது அவன் ஒழுக்கமா திருந்தி வாழ ஆரம்பிச்சிருக்கான். ஜென்சி கிட்ஸ்ல போதைப் பொருட்கள் கம்மியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவேர்னஸோட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக இன்டர்நெட்டை பத்தி அவனுக்கு சின்ன வயசுல தெரிய வருது. அவங்களோட நாலேஜ் ரொம்ப ஈஸியா டெவலப் ஆகுது. அவங்க சின்ன வயசுல நிறைய பேசுறாங்க. இதை ஏத்துக்க முடியாத தற்கொலைதான் அந்த ஜென்சிக்கு பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட அறிவுக்கு இவங்களால முட்டு கொடுக்க முடியாது. நம்மளே அதை பத்தி எவால்வ் ஆகி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு பிறந்த ஒருத்தவங்களோ பூமர்ஸா இருக்கிறவங்களோ இவங்களை பார்த்து கத்துக்க வேண்டியது இருக்கு. ஆனா அவங்கள வந்து கரெக்டான டைரக்ஷன்ல புஷ் பண்ண வேண்டியதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்நெட்ன்ற டூல் சின்ன வயசுல இருந்தே கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்சி கிட்ஸை இவன் தப்பான வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவங்கக்கிட்ட நம்ம கரெக்டாக பேச வேண்டிய கடமை இருக்கு. அதனால தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.